அர்ச்சனா ஜெயக்குமார். நம்மளுடைய பசலைக்கீரை வச்சு சுவையான கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் கட்லெட் வடை அப்படின்னு என்ன செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா? அப்போ நம்மளும் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுல சுவையான கீரையை சேர்த்து, அது கூட சும்மா இல்ல ஓட்ஸையும் சேர்த்துப்போம், உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்து குழந்தைங்கன்னா சுவையா இத பார்த்து ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சாப்பிடக்கூடிய சுவையான கீரையை போட்டு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது நமது ஆரோக்கிய உணவின் பகுதி 5. ஒரு கட்டு அல்லது 300 கிராம் பசலைக்கீரை, 3 உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்தது, 1 கப் ஓட்ஸ், 1 எலுமிச்சை பழத்தின் சாறு, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, 3 மேஜை கரண்டி பிரெட் துகள்கள், உப்பு மற்றும் எண்ணெய். முதல்ல இந்த கீரையை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றாம நம்ம கீரையை அரைச்சிட்டோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வதக்கிடுங்க, அல்லது மைக்ரோவேவில் 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம். இந்த ரோஸ்ட்டை நம்ம லேசான ஒரு வறுத்து எடுக்கணும். அதுக்கு இதை நம்ம ஒரு தோசைக்கல் அல்லது பேனுக்கு மாற்றுவோம். இது ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துடுங்க. இதில் வந்து ஒரு மனம் மட்டும்தான் வரும். அப்படி மனம் வரும்போது எடுத்துடலாம், ஏன்னா இதில் நிறம் மாற்றம் வர வேண்டாம். நம்ம ஓட்ஸை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை பொடியாக திரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த கீரையில் இருக்கிற தண்ணி முழுவதுமாக வத்திடுச்சு. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். நம்ம மைக்ரோவேவ் உபயோகப்படுத்தினாலும் சரி, நீங்கள் அடுப்பில் உபயோகப்படுத்தினாலும் சரி, இப்படி தண்ணீர் முழுவதுமாக வடிஞ்ச நிலையில் கீரை இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச ஓட்ஸ் பொடியை இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் பிசையும் போது தெரியும். அப்படி இது அதிகப்படியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நிறுத்திடலாம், அல்லது முழுவதுமாக சேர்த்துடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி விழுத சேர்த்துடலாம். எலுமிச்சை சாறு, சுவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஆற உங்களுக்கு கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஓட்ஸின் பொடி சேர்த்துருக்கிறதுனால அது என்னுடைய கெட்டித்தன்மையை அதிகரிக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் நேரம் ஆறும்போது இறுகிடும். இப்போ இதை தேவையான அளவு சிறு உருண்டைகளாக செய்து பிரெட் துகள்களில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் பிரெட் துகள் போட்டுட்டு அதில் இப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம கட்லெட் பண்ணும்பொழுது இன்னொரு மாவு கலவை செய்து அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ஆனால் இதில் ஓட்ஸ் இருக்கிறதுனால நேரடியாக ஒட்டிக்கும். அதனால் அப்படியே இதை செய்திடலாம். இதை மெதுவாக வச்சிடலாம். மிதமான தீயில் இருக்கட்டும், இல்லாட்டி அடிப்பாக கரிஞ்சிடும். கீரை அல்லது உருளைக்கிழங்கு எதுவுமே ரொம்ப வெந்துடணும் இனிமேல் தான் அப்படின்ற கவலை நம்மளுக்கு தேவை இருக்காது. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு வெந்தது தான். இப்போ நம்ம லேசாக ஒரு முறுமுறு தன்மை வரணும் அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருக்கோம். பார்த்துட்டு மெதுவாக திருப்பி விடலாம். நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி வறுபட்டதும் ஒரு முறுமுறுப்பு தெரியும், நிறமாற்றம் இருக்கும். அப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த பசலைக்கீரை வச்சு நம்ம கட்லெட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? இது வந்து நம்ம பசலைக்கீரை அப்படின்னு ஏன் உபயோகப்படுத்துறோம்னா, அந்த பசலைக்கீரையில தான் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கு. அப்போ அது சேர்ந்து வரும்பொழுது நல்லா கெட்டிமா வரும். வேற கீரைகள் உபயோகப்படுத்துனீங்கன்னா இதனுடைய இந்த பக்குவம் சரியா இருக்காது. அதனால பசலைக்கீரை அல்லது பாலக் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரையை உபயோகப்படுத்தி இந்த கட்லெட்டை செய்து பார்த்து மகிழுங்கள். இதில் நம்ம ஓட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால தைரியமா எல்லாருக்குமே இதை நம்ம பகிர்ந்து மகிழலாம். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaipizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி.